2050 தமிழ்நாடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விட இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கதை. வணக்கம் நண்பர்களே, நான் மதி. நீங்கள் பார்க்குறது மதி புக் டைம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கற்பனை கதை தான். ஆனால் இது இன்னும் சில வருஷத்தில் நம்ம வீட்டு வாசலில் வந்து நிற்க போகிற நிஜம். முன்னாடியெல்லாம் தெருவுக்கு தெரு மது ஒழிப்பு மையம், குடிப்பழக்க மீட்பு மையம்னு போர்டெல்லாம் பார்த்துருப்போம் நம்ம, இல்லையா? ஆனால் இன்னும் ஒரு கொஞ்சம் வருஷத்தில், ஒரு 10 வருஷம் 20 வருஷத்தில், அதாவது 2030, 2040 அல்லது 2050க்குள்ளே ஒரு புதுவிதமான மீட்பு மையம் வரப்போகுது. அது என்னன்னு தெரியுமா? மொபைல் கேம் மீட்பு மையம். மொபைல் ஃபோனுக்கும் கேமுக்கும் அடிமையான நம்ம குழந்தைகளை மீட்க போகிற ஒரு இடத்தை பற்றி தான் இன்றைக்கி கதையாக பார்க்க போகிறோம். 2050 மார்ச் மாதம், கோடை வெயில் கொளுத்துக்கிட்டு இருக்குது. தேனி மாவட்டத்தில் ஒரு பெரிய பில்டிங், அதுக்கு முன்னாடி ஒரு போர்டு தொங்குது, மொபைல் கேம் போதை விழிப்புணர்வு மையம்னு. அந்த மையத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா அழுதுகிட்டே நிற்கிறாங்க. கூடவே 14 வயசு பையன் திவானும் நிற்கிறாரு. அந்த பையன் முகத்தை பார்த்தா பயமாக இருக்குது. கண்ணு ரெண்டும் ரத்தமாக சிவப்பாக இருக்குது. கைகள் ரெண்டும் எதையும் நோண்டிக்கிட்டே இருக்குது. அவன் அம்மா டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க, டாக்டர், இவன் ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் அந்த கேம்லேயே தான் இருக்கான். சாப்பாடு கொடுத்தா சரியாக சாப்பிட மாட்றான், சரியாக தூங்கவே மாட்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பற்றி பேசுகிறாங்க. இவனை எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. டாக்டர் அந்த பையனை பார்த்துட்டு சொல்கிறாரு, அம்மா, இது ஒரு காலத்தில் இருந்த மது போதையை விட மோசமானது. அவன் மூளையை முழுக்க அந்த கேமோட சத்தமும் வெளிச்சமும் தான் இருக்குது. இவனை சரி பண்ண 3 மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த அம்மாவும் அந்த பையனை அங்கே விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ரொம்ப கவலையோடு கிளம்பி போகிறாங்க. பையன் சரியாயிருவானா, திரும்பி வந்து எப்படி நடந்துக்குவான் அப்படின்னு யோசிச்சுட்டே போகிறாங்க. அந்த மையத்துக்குள்ளே போனால் அங்கே வைஃபை கிடையாது, மொபைல் சிக்னல் கிடைக்காது. அங்கே இருக்கிற மற்ற குழந்தைகளும் அப்படியே தான் இருக்காங்க. முதல்ல ஒரு வாரம் அந்த பையன் பைத்தியம் முடிச்ச மாதிரி கத்துறான், எனக்கு ஃபோன் வேணும், அந்த கேமில் நான் இன்னும் ஜெயிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வேணும்னு கேட்டு அடம் பிடிச்சி அந்த செவுத்துலலாம் பக்கத்துலலாம் முட்டிக்கிறான். ஆனால் அங்கே இருக்கிறவங்க அவனுக்கு மெல்ல மெல்ல மண்ணில் விளையாட கற்றுக் கொடுக்குறாங்க. செடிக்கு தண்ணி ஊற்ற சொல்கிறாங்க. மெல்ல மெல்ல அந்த பையனோட கண்களில் இருந்த அந்த சிவப்பு மறைய ஆரம்பிக்குது. டிஜிட்டல் திரையை தவிர உலகத்தில் எவ்வளவோ அழகான விஷயங்கள் இருக்குன்னு அவனுக்கு புரிய ஆரம்பிக்குது. ஆரம்பத்தில் அந்த பையன் ரொம்பவுமே கஷ்டப்பட்டாலும் கூட அங்கே இருக்கிறவங்கள உதவியாலையும் அந்த டாக்டர் உதவியாலையும் மற்ற பசங்க மற்ற வேலையில் செய்கிறத பார்த்தும் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட நடவடிக்கையில் மாற்ற வருது. ஒரு 3 மாதம் ஆகுது. டாக்டர் சொன்ன மாதிரியே 3 மாதம் கழித்து அந்த பையன் வெளியில் வர்றான். வரும்போது அவன் கையில் மொபைல் இல்லை, ஒரு அழகான சின்ன செடி இருக்குது. அவன் அம்மாவை பார்த்து சொல்கிறான், அம்மா, நான் இப்போ தான் உலகத்தை என் நேரடி கண்ணால் பார்க்குறேன், அந்த சின்ன திரைக்குள்ளே இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறான். நண்பர்களே, இது ஒரு கற்பனை கதை தான். ஆனால் இப்போவே நம்ம வீட்டு பசங்க சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் பதிலாக போனத்தான் தேடுறாங்க. 2050 கண்டிப்பாக இந்த மாதிரி மையங்கள் வரத்தான் போகுது. உங்கள் குழந்தைகளோட விரல்கள் திரையை தொடுறதுக்கு விட செடிகளையும் மண்ணையும் தொடட்டும். இந்த பிரச்சனை யார் வீட்டெல்லாம் இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம மதி புக் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான கதையோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.